ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு உக்கிரமான சக்தி வாய்ந்த தேவதையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இடாகினி என்று அழைக்கக்கூடிய டாகினி, சரிங்களா, டாகினி தேவதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த தேவதைகளை பார்த்திங்கன்னா டாகினி, ராகினி, சாகினி நிறைய தேவதைகள் இருக்காங்க. நம்ம அதில் டாகினி தேவதையை பார்க்க போகிறோம். இவங்க பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சொன்னது போல் ஒரு உக்கிரமான தேவதை. அதாவது காளியின் கீழே அடிபணிஞ்சு அவங்க கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு உக்கிரமான தேவதை. இவங்களும் பார்த்திங்கன்னா காளியினுடைய அம்சத்தை கொண்டவங்க, சரிங்களா. அதாவது காளியினுடைய அம்சத்தை கொண்டவங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த தேவதை, சரிங்களா. இவங்களுடைய உருவமே பார்த்திங்கன்னா ரொம்ப அகோரமாக இருக்கும். அதாவது இவங்களுடைய உருவம் பார்த்திங்கன்னா ரொம்ப அகோரமாக இருக்கும். காளியினுடைய என்ன சக்தி இருக்குதோ அதே சக்தி இவங்களுக்கும் நிகராக இருக்குது, சரிங்களா. இது ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணினாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா குறைவு. அதாவது தமிழ்நாட்டிலையும் கேரளத்துலேயும் இதனுடைய வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு. வட மாநிலத்தில் பார்த்திங்கன்னா இதனுடைய வழிபாடுகள் ரொம்ப அதிகம். இந்த தேவதையை நம்ம சித்து எடுத்துட்டோம் அப்படின்னா எது மாதிரி வேலைகள் நம்ம செஞ்சு கொடுக்கும் அப்படின்னா, அதாவது ஜாலத்திற்கு ரொம்ப பேர் போனவங்க, சரிங்களா. ஜாலத்திற்கு ரொம்ப ரொம்ப பேர் போனவங்க. அஷ்ட கர்மத்தை துல்லியமாக ரொம்ப ஸ்பீடாக செய்யக்கூடியவங்க. அதாவது வேகம் அவங்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த ஏவல் முறைக்கு ரொம்ப அதிகம். பெரும்பாலும் இந்த தேவதையை பொறுத்த வரைக்கும் ஏவலுக்கு ரொம்ப பேர் போனவங்க, சரிங்களா. போகும்போதே ரொம்ப ஆக்ரோஷமாக போவாங்க. நம்ம எந்த வேலையை நம்ம கொடுக்குறோமோ அதை ஆக்ரோஷமாக ஏவலை வேகமாக செஞ்சு கொடுக்குறவங்க இந்த தேவதை, சரிங்களா. இந்த தேவதையை சாதாரண மக்கள் வழிபாடு, அதாவது சித்தி எடுக்கலாம், உபாசனை எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்க, அதாவது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க இந்த உபாசனை எடுக்கக்கூடாது, சரிங்களா. அதாவது தனியாக இருக்கக்கூடியவங்க, எனக்கு மாந்திரிகம் தான் எனக்கு முக்கியம், மாந்திரிகம் நான் கற்றுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு இல்லற வாழ்க்கையில் இல்லாதவங்க இந்த உபாசனை முறையை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். காரணம் ஏன் அப்படின்னா இது ஒரு மயான தேவதை, சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்குங்க, மயான தேவதை. இதுக்கு இவங்களை இன்னொரு பேரும் கூட சொல்லுவாங்க. அதாவது மயான பிணத்தின்னி அப்படின்னு கூட இவங்களை அழைப்பாங்க. அப்போனா பார்த்துக்கு இந்த தேவதை எவ்வளோ உக்கிரமான தேவதைன்னு பார்த்துக்குங்க. இந்த தேவதையை நம்ம சித்து எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும், சரிங்களா. ஏன்னா ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும். பெரும்பாலும் மயானத்தில் தான் இந்த உபாசன முறையை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. இதை நம்ம சித்து பண்ணுறோம் அப்படின்னாவே நம்ம மயானத்தில் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி முடியாத பட்சத்தில், சரிங்களா, நீர்நிலைகள் ஓரமாக இந்த உபாசன முறையை நம்ம எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் நம்ம வீட்டில் நம்ம இந்த உபாசன முறையை எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பூஜை முறைகள் பார்த்திங்கன்னா இரவில் தான் இருக்கும், சரிங்களா. இரவில் தான் இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த தேவதை. ஆரம்பத்தில் சொன்னது போல் தான் இவங்க காளிக்கு கீழே, அதாவது காளி இன்னும் வெளிப்படையாக சொல்லணும், சுருக்கமாக சொல்லலாம், அதாவது காளியினுடைய உதவியால், சரிங்களா. காளியினுடைய எந்தெந்த வேலையை கொடுக்குறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க, சரிங்களா. ரொம்ப அகோரமானவங்க, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, சரிங்களா. வட மாநிலத்தில் ரொம்ப ரொம்ப இதனுடைய வழிபாடுகள் அதிகம். தமிழ்நாட்டிலையும் கேரளாத்துலேயும் பார்த்திங்கன்னா வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, சரிங்களா. இதை பற்றி நான் உபாசன முறையை நான் முழுமையாக கொடுக்க மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா இதை நம்ம குருவினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த உபாசன முறையை கண்டிப்பாக யாரும் எடுக்கக்கூடாது, சரிங்களா. நம்ம இதனுடைய மூல மந்திரம் மட்டும் நான் கொடுக்குறேன், சரிங்களா. இந்த மூல மந்திரம் மட்டும் கொடுக்குறேன். அதாவது ஒரு தேவதையோ ஒரு தெய்வத்தையோ நம்ம வணங்கலாம், சரிங்களா. ஆனால் வணங்கலாம், அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. உபாசனையாக எடுக்கிறப்போ மட்டும்தான் அதனுடைய கட்டுப்பாடுகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. இதனுடைய மூல மந்திரம் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் இந்த மூல மந்திரமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் சொல்லக்கூடாது, சரிங்களா. மயானத்தில் போகிறீங்க, மயானத்தில் இருக்கீங்க, சரிங்களா, மயானத்தை வழிபாடு நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் நீங்கள் இந்த மூல மந்திரத்தை சொல்லலாம், சரிங்களா. எக்காந்த ஒன்று வீட்டில் சொல்லக்கூடாது, எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடாது, சரிங்களா. சரி, சப்போஸ் இதை நம்ம உபாசனை நம்ம எடுத்தாச்சு, சரிங்களா, எடுத்தாச்சு அப்படின்னா இவங்க எப்படி சொல்கிறது, தவறாக யாரும் எடுத்துக்க வேண்டாம். நிர்வாணத்தில் தான் நமக்கு காட்சி கொடுப்பாங்க, சரிங்களா. அதாவது ஒரு காம ரூபத்தில் தான் நமக்கு காட்சி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு காம எண்ணங்கள் தூண்டி விடும், சரிங்களா. காம எண்ணங்கள் ரொம்ப 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 தூண்டி விடும். குடும்பத்தில் இருந்து இந்த உபாசனை எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும், சரிங்களா. நீங்கள் ஒரு குடும்பமாக இல்லை, அதாவது ஒரு மனைவியோடு இல்லை, துணைவியாரோடு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக வழிகாட்டுதலின் பேரில் இந்த உபாசனை முறையை தாராளமாக நீங்கள் எடுக்கலாம்.
இந்த உபாசனம் எடுக்கிறப்ப கண்டிப்பாக உடற்கட்டு மாலை வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும். சரி, நம்ம உடற்கட்டு கண்டிப்பாக போட்டிருக்கணும். சரிங்களா? இதனுடைய வழிபாடு முறையில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக மேற்கொள்ளணும். இந்த மாந்திரிகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க, இந்த மாந்திரிகத்தில் வந்து நல்லா நான் வந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த தேவதையை வந்து உபாசனையாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆரம்பத்தில் சொன்னது போல் இதனுடைய மூல மந்திரம் மட்டும் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து வீட்டில் இல்லாமல் மயானத்துக்கு நான் செல்கிற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா அங்கே போய் இந்த மூல மந்திரத்தை கொடுங்க. அதனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை பற்றி நீங்கள் மேற்கொண்டு வந்து எனக்கு வந்து உபாசனை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இதற்கான வழிபாட்டு முறைகள், இதற்கான உபாசனை எந்திரம், சரிங்களா, அதற்கான மந்திரம், அதுக்கான முறைகள் எல்லாம் நம்ம வந்து கொடுப்போம். வேணுங்கிறவங்க வந்து நம்ம வந்து தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.